ஹலோ ஆல், இன்னைக்கு சால மீன் வச்சு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானது கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு 1 கப் சின்ன வெங்காயம் 30 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ 2 தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளியும் மசாலாவும் நல்லா ஒன்றாகி வெந்து வர மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். 3 பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மாங்காய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாங்காய் சேர்த்துட்டு ஓரளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் குழம்பு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீன் சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த இடத்துல சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிண்டாமல் மீன் எல்லாத்தையும் குழம்புல மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோன்னா மீனில் வந்து அந்த உப்பு புளி காரம் எல்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கும் வச்சு ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.